வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி பிரபா. மீ பிரபா. நம்ம இன்றைக்கி க்ராக்கரி யூனிட்டு, எங்கள் வீட்டு க்ராக்கரி யூனிட்டை நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணி செட் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் என்னுடைய க்ராக்கரி யூனிட்டு. இந்த க்ராக்கரி எல்லா பொருளையும் காலி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் புளிவரணி எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ நம்ம க்ராக்கரி யூனிட்டை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ண போகிறோம். நான் இந்த க்ராக்கரி யூனிட்டை என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஃபுல்லாக ஐக்கியாவிலேருந்து ஷீட்டு வாங்கி அதில் போட்டிருக்கேன். ஒயிட் ஷீட்டு. நான் என்றைக்குமே ஒயிட் ஷீட்டை விரும்புவேன். ஏன்னா ஏதாவது அழுக்கு இருந்தாலோ ஏதாவது கரை இருந்தாலோ கண்ணுக்கு தெரியுங்கிறதுனால என்றைக்குமே எனக்கு ஒயிட் ஷீட் ரொம்ப பிடிக்கும். அது டபுள் டேப் போட்டு அந்த ஒயிட் ஷீட்டை ஒட்டி வச்சுருக்கேன். பிகாஸ் எந்த பாட்டில் எடுத்தாலும் அது மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எந்த கண்டெய்னர் எடுத்தாலும் அந்த ஷீட்டு மூவ் ஆகாது. அதை நல்லா துடைச்சிட்டு ஒரு ஒயிட் துணியால், ஒரு வேஷ்டி துணி, ஒரு நல்ல ஒயிட் துணி எது இருந்தாலும் பரவாயில்லை. கடையில் தான் போய் துணி வாங்கின அவசியம் எல்லாம் கிடையாது. இது ஒன்ஸ் இன் 15 days இந்த மாதிரி எடுத்து துடைச்சிட்டு இருந்ததுனாலே உங்களுக்கு அது எப்போவுமே ஒயிட்டாக இருக்கும். இந்த க்ராக்கரி கிச்சனில் இருக்குது. எனக்கு இந்த கிச்சனில் இருந்து டைனிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போனோம். பிகாஸ் கிச்சன் சிங்க் இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போ தண்ணி தெளித்து போயிடும் வீட்டில் சொல்லிவிட்டு நான் இந்த க்ராக்கரி யூனிட்டை கிச்சன்லேருந்து டைனிங் ஹாலுக்கு மூவ் பண்ணுற பிளானு. கிச்சனில் இப்போ இந்த க்ராக்கரி யூனிட் டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ இந்த கண்டெய்னர்லாம் இங்கே அடுக்கி வைக்க போகிறோம். நான் 2-3 monthsக்கு ஒரு வாட்டி தான் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவேன். மற்றபடி கண்டெய்னரை தொடச்சி வைக்கிற வழக்கம். நல்ல ஒரு துணியை போட்டு நம்ம இந்த கண்டெய்னர் எல்லாம் துடைச்சிடலாம். நான் டெய்லி எடுக்கிறதால கொஞ்சம் விரல்கள்லாம் பட்டிருக்கும். அதனால் நம்ம அதை நல்லா துடைக்கணும். நல்லா அழுத்தி துடைச்சிட்டு அடுக்கி வச்சிடலாம். அதை இப்போ எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. சம்பளம் எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர். மேலே இருக்கிறதெல்லாம் அக்ரலிக். அதில் ரக்காடு, புழுங்கலரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, சில்லி பவுடர், காஃபி பொடி, கீழே பார்த்தல பேக்கில் இருக்கிறதெல்லாம் அரைக்கில பருப்புகள், அதாவது பயறு, தொலி உளுத்த பருப்பு, கல் உப்பு, பெரிய உப்பு, பொடி உப்பு, கீழே பார்த்தெல்லாம் எல்லா பருப்பு பொடி, புளி பரடி எல்லாமும் அடிக்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர். யார் எங்கள் ஆற்றுக்கு வந்தாலும் அப்படியே சமைக்கிறதுக்கு ரெடியாக சமைக்கலாம். எல்லாமே அப்படி தான் ரெடியாக இருக்கும். தேட வேண்டாம். மேலே சம்பளத்தை என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது கூட அக்ரலிக்கோட மூடி தான் அது. இதெல்லாம் கிளாஸ் கண்டெய்னர். மேலே இருக்கிறதெல்லாம் அக்ரலிக் கண்டெய்னர். இதெல்லாம் டப்பா. நான் என்றைக்குமே ஒரு காலி வச்சுருப்பேன். ஒரு பெரிய பாட்டில் காலி, ஒரு சின்ன பாட்டில் காலியும், ஒரு சம்பளம் காலியும் வச்சுருப்பேன். லாஸ்ட்டு சம்பளம் காலியாக இருக்கும். எதுக்காச்சும் சாமான் தீர்ந்து போச்சுன்னா அந்த காலி கூட போட்டுட்டு இதை தேய்க்க போட்டுடலாம். இந்த காலி இதே இந்த கண்டெய்னர் காலி கண்டெய்னர் கூட அதை போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்ததை தேய்ச்சி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.